நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜேபிபி படம் இங்கே கேரளாவில் வந்து தான் பார்க்குறேன். என்னோடய பாட் மட்டும் தான் எனக்கு தெரியும். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து ரொம்ப பெரிய டேரக்டர் ஊர்வசி மேடம் வந்து லெஜெண்ட் அவங்க. கமல் சாருக்கு வந்து தெனாலி படம் எப்படி வந்து ஒரு படம் வந்து ஃபன்னு எமோஷனல் இருந்தால் ஊர்வசி மேடம்க்கு வந்து ஜேபிபின்ற படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேரளாவில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த படம் பார்த்து தேங்க்யூண்ணா. செம்ம சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே கேரளா மக்களோட இந்த படம் பார்க்கும்போது. நான் 50-60 தடவை பார்த்தாலுமே வந்து இங்கேயே திரும்பி என்னால் பயங்கர எமோஷன் ஆகிட்டேன். கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா எண்டில் வந்து மக்கள் எல்லாம் கைதட்டி ஆரவாரமாக வந்து கொண்டாடுறது எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கேரளா டீம். பேச முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் எதனால இந்த மூவியில் ஒரு வருஷம் நாம காஸ்ட் பண்ணது? ஒரு வருஷம் நாம இல்லை, இந்த கேரக்டர் வந்து ஊர்வசி அம்மா தான் அவங்க தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க கேஸ்ட் பண்ணாங்க. சரி, ரியல் ஸ்டோரின்றதுனால எனக்கு நல்லா தெரியும் ஈச் அண்ட் எவ்ரி திங். அந்த கேரக்டர் வந்து என்னோடய சொந்த பெரியம்மா, என் அம்மாவோட அக்கா. ஸோ அதனால் ஊர்வசி அம்மா அது ரிலேட்டடாக கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேஸ்ட் பண்ணாங்க. எப்படி இருந்தது ஒரு வருஷம் மேமோட அந்த ஆக்டிங்? ஊர்வசி மேடம் வந்து எனக்கு அவங்க நிறைய படம் சின்ன வயசுல வந்து மாயா பசார் 1995 டபுள் ரோல்லாம் பண்ணியிருப்பாங்க. செத்தான மங்களம் உண்டாகட்டும் முடியும். அவங்ககிட்ட ஒரு இன்னசென்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து நான் மறைக்கவே முடியாது. என் ஃபேஸில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்றது ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு ஊர்வசி மேடம் வந்து அப்படியே கனெக்ட் ஆச்சு. அவங்களாலேயும் அவங்க எதனா நினச்சாங்கன்னா அவங்க கோவமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ரொம்ப சந்தோஷம் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணது. சின்ன வயசில் பார்த்துட்டு இப்போ அவங்களுக்கு பயணம் நடிக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவங்க வந்து இன்னும் அந்த இன்னசென்ஸ் இன்னும் அதிகமாக இன்னும் பெரிய படங்கள் பண்ணாங்க. குட் ஹெல்த் அண்ட்